சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை, பிளிமிசை புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி ஆணி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராப வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. அதாவது தை மாசத்திலிருந்து 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயண காலம் இந்த ஆடி மாசத்தோட முடிவடைகிறது. ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை தட்சிணாயன காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பமாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது வீடு நிலம் உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு கிரகப்பிரவேசம், கிரகாரம்பம், வாசல் கால் வைக்கிறது, வீடு மனை கொள்வது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. இப்போ வீட்டில் பையனும் மூத்தது, அந்த வீட்டில் பொண்ணும் மூத்தது, அப்போ 2 பேரும் தலைச்சன் அப்படிங்க வரும்போது இந்த மாதம் ஆணி மாதம் மட்டும் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜருடைய வழிபாடு அவசியம். நடராஜருடைய அபிஷேகத்தை காண்பது மிக மிக புண்ணியத்தை தரும். ஏன்னா இந்த பிரபஞ்ச இயக்கமே நடராஜருடைய நடனத்தில் தான் இருக்குது. இந்த நடராஜருடைய நடனத்தை தரிசனம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவங்க எவ்வளோ முடங்கி இருந்தாலும் எல்லாமே நார்மல் நிலைக்கு வந்துடும். தொழில் முடக்கமாக நடராஜர் அபிஷேகம், நடராஜருடைய தரிசனம் செய்யும் பொழுது தொழில் மீண்டும் விறுவிறுப்பாக நடைபெறும். ஆக சிறப்பு வாய்ந்த நடராஜர் அபிஷேகம், நடராஜர் வழிபாடு செய்வதற்கு சில ஏற்ற நாள் ஆணி திருமஞ்சனம், ஆணி மாதம் 8ஆம் தேதி. ஆணி மாதம் 10ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சக்கரத்தாழ்வார் அதாவது பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு மிக அற்புதமானவர். நம்மை விட்டு தீய சக்திகள் எல்லாம் விலகும். சக்கரத்தாழ்வார் வழிபாடுங்கிறது நம்மளையும் நம்ம குடும்பத்தை சார்ந்த எந்த தீய சக்தியும் நம்ம நெருங்காமல் பார்த்து கொள்ளும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் 15 நாள் வட சாவித்திரி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும் பெண்களுக்கு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி விரயத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் விரயமாக ஆக போகிறது. அதிக அளவு செலவுகள், அதாவது வருமானம் 1 ரூபா வந்தாலும் உடனே வீட்டில் இல்லாமல் அது மறுபடியும் செலவுக்கே போகக்கூடிய அமைப்பு. எந்த பணமும் வீட்டில் தங்காமல் செலவுக்கே போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். செலவு அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, புகழுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 12ல் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 8ஆம் தேதி உங்கள் ராசியில் சஞ்சரிப்பார். மறுபடியும் 15ஆம் தேதி வக்கரமாகி 23ஆம் தேதி மறுபடியும் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் உங்கள் ராசியில் தான் புதன் சஞ்சரிக்கிறார். அப்போ 12ஆம் இடம் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால வலுவடைகிறது. செலவுகள் கூடும். செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. கல்விக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இப்போ பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதினா இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட், சொத்தை எழுதுறதோ இல்லை வீடு விற்கிறதோ இடம் வாங்குறதோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட் பத்திரப்பதிவுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு மாதிரி செலவுகளை அதிக அளவு கொடுக்க இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம்.
இந்த 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. இது ஒரு சிறப்பான நிலை. அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு குரு பிரகஸ்பதி, இவங்க 2 பேரும் உங்க ராசியில சஞ்சரிக்கிறாங்க. 2 சுபகிரகமும் உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான மாதம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல பார்த்தீங்கன்னா சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம், ஜீவசமாதி சென்று வழிபாடு, உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும். ஏன்னா 2 குரு, அசுரகுரு தேவகுரு உங்க ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்ப, வருமான ஸ்தானம். அங்கே கேது சஞ்சரிக்கிறார். கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார் இந்த சுக்கிரன். அப்போ 4ஆம் அதிபதி 2ல் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு வருமானம் பெருகும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே மாதிரி இடம் சம்பந்தமாக அதன் மூலமாக வருமானம், கால்நடைகள் மூலமாக வருமானம், இந்த மாதிரியான வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா எதிர்பாராத தன லாபம். 11ஆம் இட லாபம் எப்பெல்லாம் இந்த 11-2 சம்மந்தப்படுதோ, 5-2 சம்மந்தப்படுதோ, எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, இந்த மாதிரி பொருளாதார சம்பந்தமான ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய டைம் அதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை ஏற்படும். ஆனால் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறாரு. கேது எதையுமே தடுக்கும், எதையுமே சுருக்குமே. அப்படின்னா விநாயகர் பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறம் திங்கட்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தடைகள் எல்லாம் விலகும். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன், பெரும் பணத்துக்கு அதிபதி குரு. அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அடுத்தவங்க காசாவது உங்கள் காயில் புரளக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் என்ன தங்காத மாதிரி செலவுகளையும் கொடுக்கும். அதற்கு வழிபாடு சூரிய பகவானுடைய வழிபாடு. அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானா சிவபெருமானுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில், விநாயக பெருமான் வழிபாடு திங்கட்கிழமையில் செய்யும்போது யோககரமான மாதமாக இந்த ஆணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். மிதனத்தில் புதன் சஞ்சரிக்கிறதுனால மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனால் 6ஆம் தேதி வரை தான் திக்பலத்தோடு சஞ்சரிக்கிறார். ஆனால் 6ஆம் தேதி வரை தான். 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக செவ்வாய் 11ல் சஞ்சரிப்பது நன்மை. இந்த ஆணி மாதமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூப்பரான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறார். 10-11 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதுவும் கடகராசிக்கு யோகாதிபதி 5க்கும் 10க்கும் உடையவர். 5-11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி செயல்படும். நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். அதாவது 5ங்கிறது நம்ம சிந்தனை, நமக்கு சிந்தனையில் என்னென்ன வருதோ அது எல்லாமே 5ஆம் இடம். அது செயல் வடிவம் பெருமான்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ 5ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மனசில் என்னென்ன நீண்ட நாள் ஆசைகள்லாம் இருக்கோ எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் தெய்வத்துடைய அருளால். இப்போ வேறு மாதத்தில் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய ரிசல்ட்டை விட இந்த மாதம் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமான லாபம், தொழில் சம்பந்தமான வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் சேரும். உங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதர வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் நன்மைகள் ஏற்படும், புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதமே ஹைலைட்டு உங்களுக்கு செவ்வாய் 11ல் செஞ்சிருக்கிறது தான். அதனால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி, இந்த மாதிரியான நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக இந்த மாதம் விநாயக பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் விலகி, அதாவது செவ்வாய் 11ல் செஞ்சிருக்கிறதுனால எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிரகமே செவ்வாய் தான். ஒருவருக்கு வெற்றி கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.